வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பார்ட்டி ஹாலில் இருக்க பிடிக்காம ராஜி ரூமுக்கு வந்துடுறாங்க. ரொம்பவே குழப்பத்திலையும் சங்கடத்திலையும் இருக்க அவங்க மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்க்க கதிர் அது. இங்கே நடக்கிறதெல்லாம் அவங்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு கால் ஆன் பண்ணி மெதுவா ஹலோங்கிறாங்க. கதிர் எந்த ரியாக்ஷனும் காட்டாம அப்படியே உட்கார்ந்துருக்காரு. மறுபடியும் ஹலோங்கிறாங்க ராஜி. ஹலோ, நான் பேசுறது கேக்குதான்னு அவங்க கேட்க, கேக்குது, எப்படி இருக்கன்னு கேக்குறாரு கதிர். ராஜிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எல்லாம் ஓகே தானே? நீ ஆசைப்பட்டு போன ஷோ தானே, எல்லாம் உனக்கு பிடிச்சுதான் இருக்கும் அப்படின்னு கதிர் கொஞ்சம் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் ஓகே தானே ராஜி சொல்ல, நல்லதுங்கிறாரு பட்டுன்னு. இதை கேட்க தான் கால் பண்ணியான்னு ராஜி கேட்க, ஆமா வேற என்ன அப்படின்னு அவர் கேட்க, வேற ஒன்றும் இல்லைங்கிறாங்க ராஜி. சரி அப்ப நான் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குற கதிர் ஃபோன் கட் ஆயிடுச்சா இருக்கான்னு எடுத்து பார்க்குறாரு. ராஜி எடுத்து பார்த்துட்டு கட் பண்ணிட்டு எதையுமே புரிஞ்சிக்க மாட்டான், கோவம் மட்டும் படுவான். வரட்டும், எனக்கு என்ன வந்துச்சு, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டே கட்டிலில் உட்காந்துக்கிறாங்க ராஜி. அதே கடுப்போட ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணாம படுக்கிறவங்க லைட்டை ஆஃப் பண்றாங்க. உடனே இருட்டாக ஐயோ அப்படின்னு எழுந்து உட்காந்து லைட்டை போட்டுக்கிறாங்க. எழுந்து போய் சில லைட்ஸை போட்டு சில லைட்ஸை ஆஃப் பண்ணிட்டு வந்து கட்டிலில் உட்காந்துட்டு இப்போ ஓகே அப்படின்னு படுக்கிறாங்க. அவங்க டோர்பெல் ரிங் ஆகுது. படக்குன்னு எழுந்து உட்காந்து யாரு இந்த நேரத்துல அப்படின்னு கொஞ்சம் பயத்தோட யோசிச்சுட்டு இருக்க, வெளியே காலிங் பெல்ல தட்டிக்கிட்டே இருக்காங்க. யாருன்னு கேட்டுக்கிட்டு லைட்டை போடுறாங்க. கொஞ்சம் தயக்கத்தோடைய போய் கதவை திறந்து பாக்குறாங்க. லைட்டா யாரும் இல்லைன்னு சரி சாத்தலான்னு அவங்க கதவை கொஞ்சம் தொட, பார்ட்டியில டான்ஸ் ஆடுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்த ஒரு ஆளு டக்குன்னு முன்னாடி வர. ராஜி மட்டும் இல்ல, நாமளும் பயந்து போயிடுறோம். ஏதோ பேய் போட ரேஞ்சு காட்டியிருக்காங்க. பயங்கர ட்ரிங்க்ஸ்ல இருக்க அந்த ஆளு இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறாரு. இது ஏன் ரூம்ங்கிறாங்க ராஜி. அது எனக்கு தெரியாதா, தெரிஞ்சுதானே பெல் அடிச்சேன். கீழே பார்ட்டி நடந்துட்டு இருக்குல்ல, ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்க, எனக்கு தூக்கம் வருதுங்கிறாங்க ராஜி. தூக்கம் வருதா? விடியற வரைக்கும் பார்ட்டி நடக்க போகுது, எல்லா கண்டஸ்டன்ட்டும் கீழே தான் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஆள் ராஜியை கீழே இருந்து அப்படியே மேலே வரலும் பாக்குறாங்க. ராஜிக்கு ஒரு மாதிரியா இருக்கு. டக்குன்னு அவங்க ஷால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கதவை சாத்த போக அந்த ஆள் சாத்த விடாம தடுத்து பிடிக்கிறாரு. ராஜி திக்குன்னு பார்க்க, ஒன்னும் இல்ல வேற யாராவது கண்டஸ்டன்ட் கூட இருக்காங்களான்னு பார்த்தேன். தனியா தான் இருக்கீங்களா? இட்ஸ் ஓகே, வாங்களேன், லெட்ஸ் என்ஜாய் த பார்ட்டி அப்படின்னு அவரு கூப்பிட, நான் வரலங்கிறாங்க ராஜி. கமான் டியர் அப்படின்னு அவர் சொல்ல, தலைவலிக்குது அப்படின்னு ராஜி சொல்ல, ஐயோ என்ன இது, ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. காம்படிஷன் வந்துட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் ரூம்குள்ள இருந்தா எப்படிங்கிறாரு அவரு. காம்படிஷன்லாம் நான் சின்சியரா தான் இருப்பேங்கிறாங்க ராஜி. அது என்னது அது, வந்த உடனே தலைவலி அது இதுன்னுகிட்டு அப்படின்னு அந்த குறைஞ்ச திறந்திருக்க டோர் வழியா அவர் உள்ளர வர முயற்சி பண்ண ராஜி கதவு மூட ட்ரை பண்றாங்க. கதவு மூடணுமா, மெடிசின் ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்கு தான் உள்ளர வர்றேன், இட்ஸ் ஓகே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ராஜி இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்றாங்க. மெடிசின் ஏதாவது அவர் வேணுமான்னு கேட்டுட்டு இருக்க, இல்ல ஒண்ணு வேணாம், தூக்கம் வருது, தேங்க்ஸ் அப்படின்னு ராஜி பட்டுன்னு கதவை அடைச்சிடுறாங்க. இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுமா ராஜி. ராஜி ஓபன் த டோர், வெயிட்டிங் ஃபார் யூ ராஜி. ராஜி என்ன தப்பா நினைக்காத ராஜி, புரிஞ்சிக்கம்மா அப்படின்னு அவரு கதவை தட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டும் இருக்க உள்ளர ராஜி பயமா அழுகையுமா நிக்கிறாங்க. ஏய் அப்படின்னு மறுபடியும் அந்த ஆளு காலிங் பெல் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கமான் லெட்ஸ் என்ஜாய், வா ராஜி தர அப்படின்னு அவர் கத்திட்டு இருக்க, ரெண்டு காதையும் பொத்திட்டு அழுதுட்டு இருக்காங்க ராஜி. கடுப்பா கதவை ஒரு குத்து குத்திட்டு அந்த ஆள் அங்க இருந்து போயிடுறாரு. பயத்தோட அவங்க கதவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. போன்ல பேசும்போதும் அவ குரல் சரியில்லை. பயந்த மாதிரி பேசினாலோ இருக்காது, அவ்வளவுதான் பயப்படுறதாவது. பயப்படுறவ தான் யார் பேச்சையும் கேட்காம தனியா பஸ்ஸை பிடிச்சி சென்னைக்கு போனாலா? சோ அப்படின்னு எந்த முடிவுக்கும் வராம திரும்பி திரும்பி படுக்கிறாரு கதிர். இங்க எல்லாம் ஓகே தான், நீங்க எல்லாரும் ஓகேவான்னு ராஜி கேட்டுதான் ஒரு மைண்டுக்குள்ள வருது. எப்படி திரும்பி திரும்பி படுத்தாலும் அவருக்கு தூக்கமே வரல. எழுந்து உட்கார்றாரு. அடுத்து லைட்டை போட்டு தண்ணி எடுத்து குடிச்சு பாக்குறாரு கதிர். மறுபடியும் பாயில உட்கார்ந்து அவர் யோசிச்சுட்டு இருக்க, இங்க ராஜி கதவு மேலேயே சாஞ்சி அழுதுட்டு இருக்காங்க. என்னைக்குமே படுத்த உடனே வர்ற தூக்கம் இன்னைக்கு ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிற கதிர் அங்க கிடக்கிற பேப்பர் எடுத்து பாக்குறாரு. அந்த டான்ஸ் காம்படிஷனோட ஆடை பார்த்துட்டு அது ஒரு பேரை படிச்சு பார்த்துட்டு நெட்ல சர்ச் பண்றாரு. எங்கேயுமே ஒரு கம்பெனி இப்படி இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லையே அப்படின்னு சர்ச் பண்றவரு டான்ஸ் ஷோ இன் சென்னை, டான்ஸ் காம்படிஷன் இன் சென்னைன்னு வேற வேர்ட்ஸ் போட்டு தேடி பாக்குறாரு. இப்படி ஒரு காம்படிஷனை பத்தி நெட்ல கூட எந்த டீடைல்ஸுமே இல்லையே, என்ன எதுவுமே காட்ட மாட்டேங்குது அப்படின்னு மொபைல்ல சர்ச் பண்ணி ஓஞ்சி போற கதிர்
அவரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாரு. அவர் அப்படியே தூக்கத்துல எழுந்து உட்காந்து, டேய் மச்சாங்க, டேய் சாரி மச்சான், தூங்கிட்டியான்னு கேட்க, இல்லடா பரவாயில்லடா சொல்லுடாங்கிறாரு அவரு. டேய் உங்ககிட்ட செல்வா நம்பர் இருக்கா அப்படின்னு கதிர் கேட்க, எந்த செல்வாங்கிறாரு அவரு. அதான்டா சென்னையில ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சிருக்கான்ல அவன் தான்டா அப்படின்னு கதிர் கேட்க, இருக்குடாங்கிறாரு இவரு. டேய் கொஞ்சம் அனுப்புடான்னு கதிர் கேட்க, எதுக்குடாங்கிறாரு ஒரு ஃப்ரெண்டு. டேய் நீ அனுப்புடா நான் சொல்றேன்னு கதிர் சொல்ல, கதிரோட ஃப்ரெண்டு நம்பர் அனுப்பிட்டு போனை வச்சிடுறாரு. அடுத்த செகண்டே கதிர் அவங்க ஃப்ரெண்டுக்கு அடிக்கிறாரு. அவர் அந்த நேரத்துலையும் தூங்காம லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க மொபைல் ரிங் ஆகுது. ஃபோன் எடுத்துட்டு ஹலோன்னு சொல்ல, கதிரும் ஹலோங்கிறாரு. யார் பேசுறதுன்னு கேட்க, நான் கதிரவன் பேசுறேன், குன்னக்குடியில இருந்து ராஜேஸ்வர் ஃப்ரெண்டுன்னு கதிர் சொல்ல, ராஜேஸ்வர் ஃப்ரெண்டா யாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கிற செல்வா, டேய் கதிரு சொல்லுடாங்கிறாரு. எப்படி இருக்கன்னு கேட்க, அப்படின்னு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடுறாரு கதிரு. என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கேன்னு செல்வா கேட்க, கதிர் ஏதோ சொல்ல வர்றாரு. அதுக்குள்ள நல்லா இருக்கியான்னு அவரு கேட்க, நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு கொஞ்சம் பரபரப்பாவே கேட்குறாரு கதிர். நானும் நல்லா இருக்கேன்டா அப்படின்னு செல்வா சொல்ல, டேய் நீ இப்போவும் அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தானே பாத்துக்கிற அப்படின்னு கதிர் கேட்க, ஆமா ஏன் கேட்குறேங்கிறாரு அவரு. வேலை ஏதாவது வேணுமான செல்வா கேட்க, அதெல்லாம் வேண்டாம், சென்னையில நடக்கிற ஒரு ஈவெண்ட்டை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கதிர் சொல்ல, என்ன ஈவெண்ட் அப்படின்னு செல்வா கேட்க, ஒரு டான்ஸ் ஷோடாங்கிறாரு கதிர். டான்ஸ் ஷோவா, சரி அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க, நான் உனக்கு ஒரு ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறேன், அதை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு உடனே அனுப்புறியா அப்படின்னு கதிர் கேட்க, நான் அனுப்புறேங்கிறாரு செல்வா. சரி ஓகேங்கிற கதிர் அந்த ஆடை ஒரு ஃபோட்டோ எடுத்து உடனே அவருக்கு ஃபார்வர்ட் பண்ண, செல்வா அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே ராஜி பயத்தோட பெட்டில் உட்காந்துருக்கவங்க மொபைல் எடுக்கிறாங்க. அவங்க கதிருக்கு கால் பண்ண மொபைல் எடுத்து பார்த்துட்டு, ராஜி அப்படிங்கிற கதிர் கால் ஆன் பண்ணி ஹலோங்கிறாரு. ராஜிக்கு வாய்ஸே வரல, வெறும் காத்து தான் வருது. அவங்க மெதுவா ஹலோன்னு சொல்ல, என்ன அப்படின்னு கேட்க, ராஜி உதட்ட கடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஹலோ நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு கதிர் கேட்க, ஹலோ கதிர் அப்படின்னு ராஜி ரொம்ப லோ வாய்ஸ்ல சொல்ல, கதிர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி என்னாச்சுன்னு கேக்குறாரு. அது அது அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்க, செல்வா கதிரோட மொபைலுக்கு ட்ரை பண்றாரு, பட் பிஸியா இருக்கு. ஏய் இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லு, அதுன்னா விஷயத்த சொல்லு அப்படின்னு கதிர் கேட்க, பல்ல கடிச்சிட்டு ஒன்றும் இல்லைங்கிறாங்க ராஜி. ஒன்றும் இல்லையா, இதை சொல்லதான் கால் பண்ணியா அப்படின்னு கதிர் கடுப்பா கேட்க, அப்ப நான் வைக்கிறேங்கிறாங்க ராஜி. வை அப்படிங்கிற கதிர் ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்க. மறுபடியும் அவரோட மொபைல் ரிங் ஆகுது. இப்போ செல்வா தான் கூப்பிடுறாரு. சாரிடா இன்னொரு கால்ல இருந்தேன், அதான் எடுக்க முடியல அப்படின்னு கதிர் சொல்ல, பரவாயில்ல நீ அனுப்புன ஈவன் கம்பெனி நேம நான் கேள்விப்பட்டதே இல்ல அப்படின்னு செல்வா சொல்ல, கதிர்க்கா ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருக்கு. டேய் நீ வேற யார்கிட்டயாவது விசாரிக்க முடியுமான்னு அவரு கேட்க, எனக்கு தெரிஞ்சு கூட வேலை பாக்குறவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டேன், யாருக்குமே எதுவுமே தெரியலன்னு சொல்றாங்க, வேற ஏதாவது டீட்டெயில் கிடைக்குதான்னு பார்த்துட்டு கூப்பிடுறேன் அப்படின்னு செல்வா சொல்ல, ஓ சரிடா அப்படிங்கிறாரு கதிர். சரிடா அப்படின்னு செல்வா போனை வச்சிடுறாரு. மறுபடியும் அந்த ஆடை எடுத்து கதிர் பார்த்துட்டு இருக்க, கட்டல்ல ரொம்பவே பயத்தோடயே உட்கார்ந்துருக்காங்க ராஜி. மறுபடியும் கதவு தட்டுற சத்தமும் காலிங் பெல் சவுண்டும் அடிக்குது அவங்க ரூம்ல. ராஜி ரொம்பவே பயமும் கலவரமா உட்கார்ந்துருக்கவங்க அந்த சவுண்டு தாங்க முடியாம எழுந்து வர்றாங்க. கதவு தட்டுற சத்தம் விடாம கேட்டுக்கிட்டே இருக்க, இருக்கிற எல்லா லாக்கையும் போட்டுட்டு ஒரு சேரை இழுத்துட்டு வந்து அதுக்கு முட்டு வைக்கிறாங்க ராஜி. அதுலயும் திருப்தியாகாம ஒரு பெரிய டீப்பாயை தூக்கிட்டு வந்து முட்டு கொடுக்கறாங்க. சத்தம் நின்னுட பயமும் அழுகையுமா உட்கார்ந்துருக்காங்க. மறுநாள் பொழுதே வெடிச்சிருது. பாண்டியன் வீட்டுல அவரு சோஃபால உட்கார்ந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்க, கோமதி தலையை சீவிட்டு இருக்காங்க. அங்க உட்கார்ந்து எதையோ பார்த்துட்டு இருந்த சரவணன் அவங்க அம்மா தலை சீவிட்டு இருக்கதை பார்த்துட்டு, அம்மா கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்கிறாரு. அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் திரும்பி காமிக்கிறாங்க. எதுக்கு அண்ணே இப்படி சொல்லுதுன்னு கதிரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் திரும்ப அப்படின்னு சரவணன் சொல்ல, கோமதி இன்னொரு பக்கமும் திருப்பி காமிக்கிறாங்க. டை அடிச்சியாமா அப்படின்னு சரவணன் கேட்க, என்னப்பா இப்படி கேட்குறேன்றாங்க கோமதி. இல்ல முடி கருகருன்னு இருக்கே அதான் கேட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, டேய் இது இயற்கை கருப்புடா, நான் எந்த காலத்துலடா டை அடிச்சிருக்கேன், எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே அடர்த்தியா கருகருன்னு தான் இருக்கும் அப்படின்னு கோமதி சொல்ல, அங்க தலைய துவட்டிக்கிட்டே மீனா வர்றாங்க. ஆமா ரொம்ப அடர்த்தி தான், அதான் அம்மாவோட சின்ன அண்ணனை பார்த்தாலே தெரியுமே அப்படின்னு கதிர் சிரிக்காம சொல்ல, சரவணன் அங்க நிக்கிற மீனான்னு எல்லாருமே சிரிச்சிடுறாங்க. பாண்டியனுமே தலையை நிமித்தி சிரிச்சிட்டு இருக்க, நீ அடர்த்திய விடு, 60 வயசுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டு ஆளுங்களுக்கு முடி நரைக்கவே ஆரம்பிக்கும் அப்படின்னு கோமதி சொல்ல, நம்பிட்டோன்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க.
பாண்டியனோட சிரிப்பு சத்தம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா கேக்குது. டென்ஷன் ஆகுற கோமதி, என்னங்க என்ன சிரிப்பு? உங்களுக்கெல்லாம் 40லயே நரைக்க தொடங்கிருச்சு. நீங்க தான் டை அடிச்சு ஊரை ஏமாத்துறீங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஆமா ஏமாத்துறாங்க போடியே அப்படின்னு பாண்டியன் கோமதியை கலாச்சிட்டு இருக்க. நமக்கு எதுவும் நரைச்சிருக்கா, நம்ம முடிய பார்ப்போம் அப்படின்னு மொபைல்ல ஃப்ரண்ட் கேமராவை வச்சு சரவணன் அவரோட தலையை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரு முடிய இப்படி அப்படின்னு கழிச்சு விட்டு நிமித்தி பார்த்துட்டு இருக்க கோமதி அதை பாக்குறாங்க. ஏய் என்னடா பார்த்துட்டு இருக்கிற? முடி நரைச்சு போச்சுன்னா உனக்கெல்லாம் இப்போதைக்கு ஒரு முடி கூட நரைக்காதுடா. 40 வருஷமாவது ஆகும் உனக்கு நரைக்கிறதுக்கு. என் 5 பிள்ளைங்களும் முடி விஷயத்துல எல்லாரும் என்ன மாதிரி இல்ல அப்படின்னு அவங்க முடிய பெருமையா தொட்டு காமிச்சிட்டு சொல்றாங்க. முடி விஷயத்துல வேணா எல்லாரும் உன்னை மாதிரி இருக்கலாம், ஆனா மூல விஷயத்துல எல்லாரும் என்னைய மாதிரி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமா ரொம்ப தானே நொடிக்கிறாங்க கோமதி. அத்தை, எங்க அம்மா அப்பா 2 பேருக்குமே முடி சீக்கிரமா நரைச்சிருச்சு. அந்த ஜீன் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தா எனக்கு 40லயே நரைச்சிரும் போல இருக்கு. அத்தை பேசாம நான் உங்களுக்கு பொண்ணா பிறந்திருக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, அதானே அப்படின்னு பெருமையா கோமதி பார்க்க, ஐயோ அப்படின்னா மிஸ்டர் செந்திலுக்கு நீங்க தங்கச்சியா போயிருப்பீங்களே அப்படின்னு கதிர் சொல்ல, ஐயோ அப்படின்னு திக்குன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிறாங்க மீனா. இலை வாய கழுவுடா, அவன் திரும்பலாம் எதுவும் பார்க்க வேணாண்டா சாமி, ஒரு தடவை பட்டதே போதுங்கிறாரு பாண்டியன். ஏங்க சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, சும்மா இருங்கிறாங்க கோமதி. உன் பிள்ளைய திட்டுறாங்க. அவன் அகராதி பிடிச்ச பயடி, அவன் வேற எங்கேயாவது பிறந்திருக்கணும், அவனுக்கு பதிலா மீனா நமக்கு பிள்ளையா பிறந்திருக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படின்னு கோமதி பார்த்துட்டு இருக்க. மீனா பெருமையா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம மீனாவுக்கு செந்தில பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படின்னு சரவணன் சொல்ல, இலே மீனா மட்டும் எனக்கு பிள்ளையா பிறந்திருந்தா நான் கண்டிப்பா செந்திலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏங்கன்னு கேக்குறாங்க கோமதி. அப்போ மயிலு, ஆமா இந்தாங்கன்னு ஒரு ட்ரையை கொண்டு வந்து நீட்ட, கொடுப்பா அப்படின்னு அவரு டம்ளரை எடுத்துக்கிறாரு. ஏமா நீ எதுக்குமா எடுத்துட்டு வந்தன்னு கோமதி கேட்க, நீங்க வேற எதுவும் வேலையா இருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடுத்து கதிருக்கு அப்படின்னு கொடுக்குற மயிலு, மீனா உனக்கும் அத்தைக்கு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம் நானே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படின்னு மயிலு தலையாட்டுறாங்க. ஏன்பா மயிலு, தங்க மயிலு, அருமையான டீப்பா, அம்புட்டு டேஸ்டா இருக்குப்பா அப்படின்னு பாண்டியன் பாராட்ட உடனே அகமகிழ்ந்து போற மயிலு தேங்க்ஸ் மாமாங்கிறாங்க. மயிலு கொஞ்சம் தயக்கத்தோட, மாமா இந்தாங்கன்னு நீட்ட, வேணாம் எடுத்துட்டு போங்கிறாரு சரவணன். மயிலு பாக்குற பார்வை பக்காவா பாக்கியம் பாக்குற மாதிரியே இருக்கு. இத பாக்குற பாண்டியன், எலே டீய வாங்கிடாங்கிறாரு. அப்பா அப்படின்னு திடுக்குன்னு பாக்குறவரு, வச்சுட்டு போகட்டும் பாங்கிறாரு. வச்சுட்டு போன்னு மயில பார்த்து அவரு சொல்ல, பாருடா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. மாமா அக்கா உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா அப்படின்னு மீனா கேட்க, சரவணன் திருன்னு முழிக்க, பாருங்க மாமா நீங்க டீயை வாங்காதனால மீனா நமக்குள்ள சண்டையான்னு கேக்குறா, டீய கையில வாங்கினாதான் என்னவா அப்படின்னு மயில நீட்டிக்கிட்டே நிக்க சரவணன் பயங்கர கடுப்புல உட்கார்ந்துருக்காரு. டேய் வாங்குடா அப்படின்னு கோமதி சொல்ல, யார் முன்னாடியும் சீன் போட முடியாதே, வேற வழி இல்லைன்னு டீயை வாங்கிக்கிறாரு சரவணன். என்னத்த சொல்றது அப்படின்னு பாண்டியன் டீயை குடிச்சிட்டு இருக்க. ஏண்டா உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையாடா? கொஞ்ச நாளா நீ ஆளே சரியில்லையே, எங்க கூட இருக்கும்போது ஒரு மாதிரியா இருக்க, அவ கூட இருக்கும்போது வேற மாதிரி இருக்கியே அப்படின்னு கோமதி கேட்க, ஆனா நீ இருக்க பாருமா, நான் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறேன், நல்லா தான் இருக்கேன், தேவையில்லாம கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காதம்மா அப்படின்னு சரவணன் பட்டுன்னு பூசி மொழிகிடுறாரு. இல்ல தயக்கத்தோடு சொல்லிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப, டேய் கதிரு ராஜி போன் பண்ணிச்சாடான்னு டாபிக்கை மாத்துறாரு சரவணன். திருன்னு முழிக்கிற கதிரு, பண்ணுனான்னுங்கிறாரு. அங்க எல்லாம் ஓகேவான்னு சரவணன் கேட்க, எல்லாம் ஓகே தாங்கிறாரு கதிரு. பாண்டியன் அதை கூர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க. நாம வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் எப்படி கிளம்பி போயிட்டா பாத்தியாவ அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. டம்ளரை டீப்பாய் மேல வச்சுட்டு, சரி விடு, இனிமே அதை பத்தி நாம பேச வேணாம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கும் போதே கதிரோட மொபைல் ரிங் ஆகுது. எல்லாரும் கதிரையை பார்த்துக்கிட்டு இருக்க. அவர் மொபைல் எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சிடுறாரு. டேய் பேச வேண்டியது தானே அப்படின்னு சரவணன் கேட்க, இல்லன்னு வேண்டானே நான் அப்புறமா பேசிக்கிறேங்கிறாரு கதிர். ஏண்டா யாரா போன்லங்கிற மாதிரி கோமதி பார்வை இருக்க. மறுபடியும் கதிரோட மொபைல் ரிங் ஆகுது. கதிர் பல்ல கடிச்சுக்கிட்டு அன்னீசியா உட்கார்ந்துருக்க. தண்டபாணி பினான்சியரா அப்படின்னு டிஸ்பிளேவை பார்த்துட்டு கேட்கிற சரவணன், ஏண்டா கதிரு தண்டபாணி அண்ணன் எதுக்கு உனக்கு போன் பண்றாருன்னு கேக்குறாரு. பாண்டியன் என்ன அப்படின்ற மாதிரி பார்க்க, அண்ணே அதெல்லாம் இப்ப பேச வேணாண்ணே விடுனேங்கிறாரு கதிரு.
எந்த தண்டபாணி அப்படின்னு கோமதி கேட்க, அந்த வட்டி கடைக்காரர் தண்டபாணிமா அப்படின்னு சரவணன் சொல்ல, ஆ அப்படின்னு கோமதி கொஞ்சம் அதிர்ச்சியாவும் பாண்டியனும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஏண்டா இலை, அவர்கிட்ட எதுவும் காசு கேட்டியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் விடுங்கிறாரு கதிரு. பாண்டியன் சலிப்போட முகத்தை திருப்பிக்க, டேய் அவர் அநியாயத்துக்கு வட்டி வாங்குறவராச்சேடா அப்படின்னு சரவணன் சொல்ல, அண்ணே நீ விடுன்னு, அதை பத்தி இப்ப பேச வேண்டானே உஃப் அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு கதிரு. பேங்க்ல வழி இல்லைன்னதும் இப்ப வெளியே வட்டி கடைக்காரங்கிட்ட பார்க்க ஆரம்பிச்சிட்டியா நீ அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்படியாவது காசை ஏற்பாடு பண்ணி தானே ஆகணுங்கிறாரு கதிர். அப்பதானே டிராவல்ஸ் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு கதிர் சொல்ல, டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான பணத்தை நான் தர்றேன்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்ல வேண்டாம் பரவாயில்லன்னு வெடுக்குன்னு சொல்றாரு. என்னடா இதுன்ற மாதிரி கோமதி பார்த்துட்டு இருக்க, டேய் அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்ன ஏற்பாடுன்னு கேக்குறாரு கதிர். அதெல்லாம் உனக்கு இப்ப தேவையா, ஒரு 4-5 நாள் பொருடா, பணத்தை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எதுக்கு அப்படின்னு கதிர் கேக்குறாரு. ஏண்டா பெத்த தகப்பங்கிட்ட பணம் வாங்குறதுக்கு ஐயாவோட கௌரவம் தடுக்குதோ, வட்டி கடைக்காரன் முன்னாடி நிக்கிறப்ப வராத கௌரவம் அப்ப முன்னாடி மட்டும் வருதாக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்லப்பா நான் என்ன சொல்ல வர்றேன்னாங்கிறாரு கதிரு. டேய் அப்பா சொல்றதுக்கு தலையை மட்டும் ஆட்டுடா, உனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு கோமதி சொல்ல, மா அப்படின்னு கதிர் கூப்பிட்டு இருக்காரு. பணத்தை நான் ஏற்பாடு பண்ணி தரேன்டா, நீ அந்த காசை வச்சே டிராவல்ஸ் ஆரம்பி, யார்கிட்டையும் போய் கடன் கேட்டுட்டு நிக்காத, பணம் தரேன்னு சொன்னது உனக்கு மட்டும் இல்லடா மீனா உனக்கும் சேர்த்துதான்ப்பாங்கிறாரு. எனக்கு எதுக்கு மாமா, நாங்க ஒன்னு டிராவல்ஸ் ஆரம்பிக்கலையேங்கிறாங்க மீனா. டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இல்லப்பா, அதான் செந்திலுக்கு லோன் வாங்கி கொடுத்துருக்கல, அதை அடைக்க வேணாமாங்கிறாரு பாண்டியன். அது நாங்களே பாத்துக்கிறோங்கிறாங்க மீனா. அட சும்மா இருப்பா, அந்த லோன் அடைக்கிறதுக்கான பணத்தை நானே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன்ப்பா, நீ லோனை கட்டி விட்டுட்டு நிம்மதியாயிரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வேண்டாம் மாமா அப்படின்னு மீனா தலையாட்டிட்டு இருக்காங்க. இதோ பாருப்பா, வேணுமா வேணாமான்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல, நான் காசை கொடுத்துட்றேன், அதை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அவ்வளவுதாங்கிறாரு பாண்டியன். இதோ பாரு கோமதி, இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி ஒன்னும் பேசிக்க வேணாம் விடுன்னு பாண்டியன் எழுந்து போக, என்ன நம்ம மாமாவை பத்தி எதுவுமே சொல்லாம போறாங்களே மாமா அப்படின்னு மயிலு பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. அவர் போனதும் எனக்கு 10 அண்ணனுக்கு 10 மொத்தம் 20 லட்சம் ரூபா எங்க இருந்துமா காசு வரும் அப்படின்னு கதிர் கேட்க, கொல்லப்புறத்துல பணம் காய்க்கிற மரம் வச்சிருக்காருல்ல அதுல இருந்து பறிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு கோமதி நக்கலா சொல்ல, ஐயோ அம்மா விளையாடாத எப்படின்னு சொல்லுமாங்கிறாரு கதிரு. எனக்கு என்னடா தெரியும், அவர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா செய்யறாரு அப்படின்னு ஏதோ சம்பந்தமே இல்லாத மாதிரி கோமதி சொல்ல, அண்ணே உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாரு கதிர் சரவணன் கிட்ட. ஐயய்ய எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுப்பா அப்படிங்கிற சரவணன் அங்கிருந்து எழுந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஏய் மீனா, ஈரத்தலையோட ரொம்ப நேரம் நிக்காத, போய் நல்லா துவட்டிக்கிட்டு காய வை, ஜலதோஷம் பிடிச்சிடும் அப்புறம் அப்படின்னு கோமதி சொல்ல, சரிங்க தானே மீனா நகர்றாங்க. மயில் அங்க இருக்க டம்ளர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கோமதி எழுந்து போக மயிலும் பின்னாடியே போயிட, அங்க மீனாவும் கதிரும் மட்டும்தான் இருக்காங்க. சரி அன்னிக்கிட்ட ஏதாவது தெரியுமான்னு கேட்கலான்னு யோசிக்கிற கதிரு வேண்டாம் வேண்டான்னு தலையாட்டிக்கிறாரு. மறுநாள் ராஜி எழுந்து அந்த ஹாலுக்குள்ள வர்றாங்க. அதே ஹாலு, அதே அட்மாஸ்பியர், அதே பஃபே பிரேக்ஃபாஸ்ட்னு போயிட்டு இருக்கு. அவங்க ஜஸ்ட் முன்னாடி கொஞ்சம் இருக்க ஸ்டேஜை பார்க்க அங்க எல்லாரும் ஆடிட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு தோணுது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நைட் எல்லாரும் ஆடிட்டு இருந்தது தான் அவங்க மைண்ட்ல வருது. அவங்க கொஞ்சம் தயக்கத்தோட நின்றுட்டு இருக்க அந்த லேடி ஹோஸ்டும் கூட ஒருத்தர் வந்து, ராஜி குட் மார்னிங்கிறாங்க. குட் மார்னிங் மேம்னு ராஜி சொல்ல, அப்படிங்களா ராஜின்னு கேக்குறாங்க. இல்ல அப்படின்னு ராஜு சொல்ல, வாங்க அங்க போய் சாப்பிடலாம் வாங்க வாங்க அப்படின்னு அந்த லேடி ஹோஸ்டுக்கு இன்வைட் பண்ண, அவங்க 3 பேரும் லைன்ல வந்து நிக்கிறாங்க. ஆர்கனைசர்ல இருக்க அந்த லேடியும் அந்த இன்னொருத்தரும் பேசிக்கிட்டு வர ராஜு பிளேட்ல கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டு வர்றாங்க. அவங்க பிளேட்ல ஒரு இட்லி, கொஞ்சம் பொங்கல், ஒரு வடைன்னு இருக்க லைட்டா தயக்கமும் நடுக்கமுமா அவங்க வாங்கிட்டு திரும்ப சட்டன் அவங்க எதிரில் அந்த கதவை தட்டின ஆள் வந்து நிக்கிறாரு. ராஜி திகைச்சு போய் நிக்க, ஓ சாரி அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டு இருக்க ராஜி அப்படியே திகைச்சு போய் பார்த்துட்டே நிக்கிறாங்க. இந்த ஹோட்டல்ல ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கும், ஒவ்வொரு வருஷமும் இந்த ஷோவை இங்க ஆர்கனைஸ் பண்றதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன், ப்ளீஸ் ஹேவ் இட், ஹேவ் அ குட் டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக ராஜி இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து விடுபடாம நிக்கிறாங்க. ஒரு டேபிள்ல 2 லேடிஸ் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க உட்கார்ல
உட்காரலாமான்னு ராஜி கேட்க உட்காருங்கங்கிறாங்க அவங்க 2 பேருமே. ராஜி பிளேட்டை வச்சுட்டு உட்கார 2 பேருமே ஹாய் ஹாய்ங்க. ராஜியும் பதிலுக்கு ஹாய் சொல்றாங்க. அதுல ஒரு பொண்ணு ராஜியை பார்த்து காம்படிஷனுக்கு ரெடியான்னு கேட்க அப்படின்னு தலையாட்ட இன்னொரு பொண்ணு எல்லாரும் ரெடியா தான் இருக்கீங்க போல, எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்குங்கிறாங்க. என்ன பண்ண போறேன்னே தெரியலன்னு கவலையோட அவங்க கண்ணத்துக்கு முட்டு கொடுக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா தான் ஆடுவீங்கன்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்றாங்க ராஜி. தேங்க்ஸ்ங்கிறாங்க அந்த பொண்ணும். உங்க பேரு என்ன அவங்க கேட்க ஏதோ 1,00,000 ரூபாய் பணம் கொடுன்னு கேட்ட மாதிரி திக்குன்னு திரும்புறாங்க ராஜி. சுதாரிச்சுக்கிட்டு நான் ராஜேஸ்வரி அப்படின்னு அவங்க சொல்ல நான் பாவனா அப்படிங்கிறாங்க அவங்க. நைஸ் மீட்டிங் லெஃப்ட் ஹேண்ட கொடுக்க ராஜியும் லெஃப்ட் ஹேண்ட ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாங்க. ஷபானான்னு இன்னொரு பொண்ணு அவங்க லெஃப்ட் ஹேண்ட நீட்டுறாங்க. ராஜி அவங்க கையிலயும் ஷேக் ஹேண்ட் கொடுத்துடுறாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்க ஆனாலும் நீ சரியான முட்டாள் ராஜி, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பா நடந்தாலும் மொத்தமா எல்லாமே தப்புன்னு நினைச்சிடுற. ஒரே ஒரு விஷயம்தான், எதுக்காக ஊர்ல இருந்து வந்தோமோ அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு ஊரை பார்க்க போய்கிட்டே இரு, புரியுதா அப்படின்னு அவங்களே அவங்களுக்கு தைரியமும் கான்ஃபிடன்ஸும் கொடுத்துக்கிறாங்க. அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மைக்கோட ஒருத்தர் வந்து குட் மார்னிங் எவரிபடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல காம்படிஷனோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. கண்டஸ்டன்ட் 1 to 7 ரூம் நம்பர் 104க்கு போய் அசம்பிள் ஆயிடுங்க. கண்டஸ்டன்ட் நம்பர்ஸ் 8 to 14 ரூம் நம்பர் 105க்கு ஆடிஷனுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ராஜி அவங்களோட டேக் நம்பரை பாக்குறாங்க. மீதி இருக்க எல்லாருமே 110ல அசம்பிள் ஆயிடுங்க. ஓகே அப்படின்னு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அதுல கொஞ்சம் பேர் ஓகேன்ற மாதிரி தலையாட்ட, கொஞ்சம் பேர் கலக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் 30 மினிட்ஸ்ல அவங்களுக்கு சொன்ன ரூம்ல அசம்பிள் ஆயிடுங்க. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு அவர் சொல்ல ஓகேங்க சார்னு எல்லாரும் தம்ஸ் அப் காட்டுறாங்க. ராஜியோட மைண்ட் இன்னும் கிளியர் ஆகவே இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க சொன்ன இடத்துல போய் அசம்பிள் ஆகுறாங்க. ஒரு பையன் அந்த ரூம்ல இருந்து வர நம்பர் 8 அப்படின்னு உள்ள இருந்து சவுண்ட் வருது அப்படின்னு ராஜி கதவு திறந்துட்டு உள்ளர போறாங்க. அங்க கதவை தட்டின ஆளும் அவரு கூட இன்னொரு ஹோஸ்டும் இன்னொருத்தரும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த கதவு தட்டினவரு இன்னொருத்தர்கிட்ட ஏதோ ஜாட காட்டுறாரு. அவங்க 2 பேரையும் பார்த்து 3வதா உட்கார்ந்துருக்காள் ஏதோ ஜாட காட்டுறாரு. இதெல்லாம் 1 செகண்ட் பாக்குற ராஜி குட் மார்னிங்கிறாங்க. குட் மார்னிங், எங்களை நீங்க நேத்தே பார்த்துட்டீங்க, சார் யாருன்னு உங்களுக்கு தெரியுதான்னு 3வதா உட்கார்ந்துருக்க ஆளை காட்டுறாரு இன்னொருத்தர். ராஜி அவரை பார்த்துட்டு தெரியலன்றாங்க. கதவை தட்டின அந்த ஆள் சாரு தெரியலையா? என்னம்மா நீ? சார் பேரு கோபி, பெரிய டான்ஸ் மாஸ்டர், ஒரு டான்ஸரா இருந்துகிட்டு சார தெரியாம இருக்கியே அப்படின்னு அந்த ஆள் சொல்ல சாரி அப்படிங்கிறாங்க ராஜு. கொஞ்சம் சலிச்சுக்கிற டான்ஸ் மாஸ்டர், நீங்க எத்தனை வருஷமா டான்ஸ் ஆடுறீங்கன்னு கேக்குறாரு. டான்ஸ் நான் முறையா கத்துக்கல, ஆனா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நான் ஆடுவேங்கிறாங்க ராஜி. கிளாசிக்கல் டான்ஸ் தெரியுமா உங்களுக்குன்னு மாஸ்டர் கேக்குறாரு. ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு ராஜி சொல்ல கதவை தட்டினவர் ரொம்ப சுவாரஸ்யமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நீங்களே ஒரு பாட்டை செலக்ட் பண்ணி அதுக்கு டான்ஸ் ஆடி காட்டுங்கிறாரு மாஸ்டர். ராஜிக்கு ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறவங்க இங்கே யாருன்னு கேட்க ஆமா இங்கேதான், ஏன் ஆட மாட்டீங்களோ அப்படின்னு கேக்குறாரு மாஸ்டர். இல்ல இங்க ரூம்ல அப்படின்னு ராஜி தயக்கமா சொல்ல ஏன் ஸ்டேஜ்ல மட்டும்தான் ஆடுவீங்களோன்னு இன்னொருத்தர் கேக்குறாரு. இல்ல அப்படிலாம் இல்ல அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்கு. இங்க பாரு, எந்த இடத்துல திறமையை வெளிப்படுத்த சொன்னாலும் அங்க வெளிப்படுத்தணும், அத உன்னால முடியுமான்னு பாக்கிறதுக்காக தான் இந்த டான்ஸே அப்படின்னு கதவு தட்டினவரு கட் அண்ட் ரைட்டா பேசுறாரு. அவரு ஆடுங்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஃபியூ ரவுண்ட்ஸ் இப்படிதாம்மா இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க ஆசைப்படுற மாதிரி ஃபைனல் ரவுண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குங்கிறாரு இன்னொருத்தர். அப்படின்னு ராஜி கொஞ்சம் சம்மதமா தலையாட்ட சரி ஆடுங்கிறாரு டான்ஸ் மாஸ்டர். ஒரு பாட்டை பிளே பண்ண அதுக்கு அவங்க கிளாசிக்கல் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கதவு தட்டினவரு முகத்தை தவிர மற்ற இடத்தெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு. டான்ஸ் மாஸ்டரும் இன்னொருத்தரும் ஜாட காட்டிக்கிறாங்க. கண்ணா காண்கிறேன் கண்ணா காண்கிறேன் கண்ணான்னு பாட்டு ஓட ராஜி டான்ஸ் ஆடிட்டு இருக்க அந்த இன்னொருத்தர் ரொம்ப போரா ஃபீல் பண்ற மாதிரி காட்டிக்கிறாரு. அடுத்து பாட்டு ஓடிட்டு இருக்க டான்ஸ் நின்னுடுது. இந்த கதவு தட்டினவரும் சலிச்சிட்டு இருக்காரு. ஃபோக் டான்ஸ் வருமா உனக்கு அப்படின்னு அந்த இன்னொருத்தர் கேட்க வருங்கிறாங்க ராஜி. சரி ஆடு அப்படின்னு டான்ஸ் மாஸ்டர் சொல்ல ராஜி சாங் பிளே பண்ண போறாங்க. இருங்க, இந்த வாட்டி சாங் நீங்க வேணா நான் போடுறேன், அதுக்கு ஆடுங்கிறாரு டான்ஸ் மாஸ்டர். அவரு சாங் பிளே பண்ண மியூசிக் வந்துட்டு இருக்கு. ராஜிக்கு கரெக்டான ஸ்டெப்ஸ் கிடைக்கல. அப்புறம் சாங் பிளே ஆக அவங்க ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஏய் டங்கா டங்கா டங்கா, இது டாவணி போட்ட மங்கான்ற பாட்டு பிளே ஆக ராஜி டான்ஸ் ஆடுறாங்க. என்னப்பா இதுங்கிற மாதிரி கதவு தட்டினவரை பாக்குறாரு இன்னொருத்தர். அவரும் சலிப்பா அது உஷ் அப்படிங்கிறாரு. ராஜி கொஞ்ச நேரம் ஆடிட்டு நிக்க குத்து பத்தல அப்படின்னு டான்ஸ் மாஸ்டர் சொல்ல என்னது இது, இறங்கி குத்த வேணாமா, நீ என்ன தயங்கி தயங்கி ஆடிட்டு இருக்கிற அப்படின்னு இன்னொருத்தர் கேக்குறாரு. கதவு தட்டினவரு பெருமூச்சு விட்டுட்டு மாஸ்டர் நீங்க போய் சொல்லி கொடுங்கிறாரு. ராஜி கொஞ்சம் பயத்தோட ஒரு ஸ்டெப் பின்னாடி போக
மாஸ்டர் மொபைல கொண்டு வந்து அந்த டீப்பாய் மேல வச்சுட்டு ஏன் அங்க போயிட்டு இருக்க, இங்க வா அப்படின்னு தோலை பிடிச்சி இழுக்கிறாரு. கதவை தட்டினவரு ரொம்ப ரசனையோட பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.